லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இமயமலையில் காஷ்மீர் பள்ளத்தாக்கை லடாக்குடன் இணைக்கும் உயரமான மலைப்பாதை தான் சோஜிலா கணவாய். இது ஸ்ரீநகர் மற்றும் லே இடையிலான தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 3528 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த சோஜிலா கணவாய் தான் லடாக்கிற்கான பொது போக்குவரத்துக்கான சாலையாகும். செங்குத்தான குறுகிய சாலைகளை கொண்ட இந்த கணவாயில் கடுமையான பனிப்பொழிவும் அடிக்கடி பனிச்சரிவும் ஏற்படுவது வழக்கம். இந்த நிலையில் இங்குள்ள 0 பாயிண்ட் மற்றும் மினி மார்க் இடையேயான பகுதிகளில் நேற்று அடுத்தடுத்து பனிப்பாறை சரிவு ஏற்பட்டது. அப்போது அந்த வழியாக சென்று கொண்டிருந்த 15க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பனிச்சரிவில் சிக்கிக் கொண்டன. சில வாகனங்கள் பனிக்குள் முழுமையாக புதைந்தன. இதனால் வாகனங்களில் சென்றவர்கள் பனிக்குவியலில் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் ராணுவ வீரர்கள் உதவியுடன் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். வாகனங்களை மூடிய பனியை அகற்றி அதில் சிக்கியவர்களை மீட்கும் பணி நடைபெற்றது. ஆனாலும் இந்த பனிச்சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்தனர். இதில் 2 பெண்கள், ஒரு குழந்தையும் அடக்கம். 7 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டன. காயத்துடன் போராடி கொண்டிருந்த 5 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டனர். பனிச்சரிவில் 7 பேர் உயிரிழந்த செய்தி ஆழ்ந்த வருத்தத்தை தந்ததாக மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளார். பனிச்சரிவு காரணமாக ஸ்ரீநகர் மற்றும் லே இடையிலான தேசிய நெடுஞ்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது.